நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காயில எல்லாத்துலயுமே காசு இருக்கு கண்டிப்பா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்ல வரக்கூடியதுதான். மிளகு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நிழல் சார்ந்த பகுதியில வருமோ அதே போலதான் வந்து இந்த ஜாதிக்காயும் வந்து நிழல் பகுதியில வருது. இப்ப நம்ம வந்து 2 வெரைட்டி கொடுக்குறோம். கேரளாவுக்கு வந்து கல்லிங்கல்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம், ரவுண்ட் லீஃப்னு வந்து ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். இது நாட்டு ரகம் தான், விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ரகம் தான் இந்த ஜாதிக்காய். இதுவும் ஈல்டுக்கு வரதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடும். கண்டிப்பா இதுக்கு வந்து நிழல் பகுதி தான், இது முழுக்க முழுக்க நிழல் விரும்பும் செடி தான். சரிங்களா? நீர் வசதி தேவைதான், ஆனா அதிகப்படியான நீர் வசதி தேவைப்படாது. தென்னை மரத்துக்குள்ள அந்த மாதிரி, தென்னைக்குள்ள, பாக்குக்குள்ள, ரெண்டாவது வந்து டிம்பர் மரங்களுக்குள்ள, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மரத்தை நடுறது வந்து ரொம்ப நல்லது. செடியா வருமா சார், இல்ல மரமா? அந்த மாதிரி இது நல்ல மரம் தான், பெரிய மரமாவே வரும். ஆனா நீங்க மற்ற மரங்கள் நடுறீங்க இல்லைங்களா, நட்டா உடனே வந்து மரம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல பெரிய மரமா வரும். அந்த மாதிரி வராது. இது நல்ல பெரிய மரமா வரக்கூடியதுதான், ஆனா பொறுமையா தான் வளரும். 500 வருஷத்த மரம் கூட வந்து இந்த ஜாதிக்காய் மரம் வந்து இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. குறைஞ்சது 2 தலைமுறை 3 தலைமுறை கண்டிப்பா இதுல வந்து ஒரு லாபம் வந்து சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர்கள். என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறீங்க? சார் இது வந்து நம்ம 30 ரூபான்னு கொடுக்குறோம். வெளியில என்ன ரேட்டுக்கு சார் கொடுத்துருக்கோம்? வெளியே வந்து பாத்தீங்கன்னா இதே நாட்டு ரகமா இருந்துச்சுன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஒட்டு ரகமா இருந்தா மினிமம் ஆரம்ப விலையே வந்து 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒட்டு ரகத்துக்கு. நாட்டு ரகமா இருந்தா 150 ரூபா அந்த ரேஞ்சில கொடுக்குறாங்க. நம்ம வந்து விவசாயிகளுக்காக ஒரு மானிய விலையில 30 ரூபான்னு கொடுக்குறோம்.